ஹாய், எல்லாருக்குமே பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நாளா உங்களுக்கு இருக்க ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் ஏசப்பாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெரிய அற்புதம் நடக்கும்னு நினைச்சேன், என் வாழ்க்கை சந்தோஷம் ஆயிடும் நினைச்சேன், என் உபத்திரம் எல்லாம் மாறிடும் நினைச்சேன், ஆனா ஏசப்பாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, எல்லாம் ஜெபிக்கும் போது அதிக பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஏசப்பாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வர மாதிரி தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு நல்லா இருந்தோம்ப்பா, ஒரு அளவுக்கு கையில காசு இருந்துச்சுப்பா, ஒரு நல்ல பிசினஸ் இருந்தோம்ப்பா. ஆனா இப்ப அது எதுவுமே இல்ல. நான் சொல்றேன், ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தனோட கண்ணு ஊட்டப்பட்டிருக்கு, லைக் கட்டப்பட்டிருக்குது, அவன் ஃபுல்லா இருட்ட பாக்குறான். இன்னொருத்த கண்ணு திறக்கப்பட்டிருக்கு, அவன் ஃபுல்லா வெளிச்சத்தை பாக்குறான். இப்ப ஏசுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம்னு அர்த்தம். ஏசுக்குள்ள வெளியே இருக்கோம்னா நம்ம இருள்ல இருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுதுல, தேவன் வெளிச்சமா இருக்கிறார், நானே உலகத்துக்கு வெளிச்சம். ஏசப்பா சொன்னார்ல, அவர் எவ்வளவு இருள் இல்லை நம்ம பாக்குறோம்ல, யோவான் புத்தகத்துல 1 யோவான்ல நினைக்கிறேன் நம்ம பாக்குறோம். அப்ப அவருக்குள்ள எவ்வளவு இருள் இல்லை, அவர் வெளிச்சமா இருக்கிறார். அப்ப அவருக்குள்ள ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் வெளிச்சத்துல வந்துடுறான். ஒருத்தர் வெளிச்சத்துல இருக்கும்போது பாம்பு வந்தாலும் சீக்கிரமா தெரியும், தேளு வந்தாலும் சீக்கிரமா தெரியும், என்ன விஷம் பூச்சி வந்தாலும் சீக்கிரம் தெரியும். ஆனா இருள்ல இருக்கிறவனுக்கு தெரியாது. ஆனா ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? வெளிச்சத்துல இருக்கிறவன் தூரத்தை பார்த்து தப்பிச்சிருவான், எப்படி தப்பிச்சிருவான். ஆனா இந்த கண்ணு கட்டப்பட்டு இருள்ல இருக்கான்னு தெரியுமா, அது வந்து கடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன வலிக்குது அப்படின்னு பார்த்தா பாம்பு கடிச்சிச்சு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை வெளிச்சத்துல இருந்தானா தூரத்துல இருக்கும் போதே பார்த்து தப்பிச்சிருக்கலாம். ஏன் கிறிஸ்தவனுக்கு அதிக பிரச்சனை வர மாதிரி தெரியுமா? பிரச்சனை தூரத்துல இருந்து வரும்போதே கர்த்தர் முன்னாடியே காட்டிடுறாரு. லைக் நம்ம வெளிச்சம் காட்டி கொடுத்துருது, வெளிச்சத்துல இருக்கிறதா நம்ம பார்த்துடுறோம். அதை பார்த்து கிறிஸ்துவ விட்டு ஓடிடாதீங்க. ஓடிட்டா பிரச்சனை தெரியாது, ஆனா கடிச்சதுக்கு அப்புறம் அத ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு பிரச்சனையை பார்த்து தப்பிக்கணுமா இல்ல அந்த சோதனை விழுந்து போய் அனுபவிக்கணுமா? நீங்க டிசைட் பண்ணுங்க. பிரச்சனையை பார்த்து ஓடிடாதீங்க, வெளிச்சத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இருளதான் எல்லா டேஞ்சரஸ் நடக்கும். நீங்க வெளிச்சத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. அந்த வெளிச்சம் இயேசுவா இருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா மாறுவோம், நம்மளும் வெளிச்சமா மாறுவோம். God bless you. இந்த மாதிரி அநேக விஷயம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.